பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக நான் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்து என்னை தைரியப்படுத்தி என்னை திடப்படுத்தின ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களில் எல்லா மனிதர்களுக்கும் சோர்வுகள் வருவது உண்டு, பலவீனங்கள் வருவது உண்டு, போராட்டங்கள் வருவது உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் தளர்ந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை தேற்றுவார். வேத வசனங்களை கொண்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை திடப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார். அப்படி என்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விலே தேவன் என்னோடு கூட ஒரு பாடல் மூலமாய் பேசினார். அந்த பாடல் நான் சிறுவனாய் இருக்கும்போது நான் கேட்ட ஒரு பாடல். அந்த பாடலை பாடி அந்த பாடலின் அடிப்படையில் தான் செய்திக்கு தலைப்பு தாயின் கருவில் இருந்து. நன்றாய் கவனியுங்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கருவில் இருந்தே நம்மை அறிந்து நம்மை தெரிந்து நம்மை அற்புதமாய் சிருஷ்டித்து உருவாக்கி நம்மை நடத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம் பலப்படட்டும். ஏன்னா தாயின் கருவிலேயே நமக்கு கர்த்தர் இவைகளை செய்திருக்கிறாரே, இப்போ செய்யாமல் இருப்பாரா? நன்றாய் கவனியுங்கள். அந்த பாடலுடைய வரிகளை பாடுகிறேன். ஒரு பழைய பாடல், மிக அருமையான ஒரு பாடல். என் தாயின் கருவில் இருந்தே நீரே என் பாதுகாப்பு, என் தாயின் கருவில் இருந்தே நீரே என் பாதுகாப்பு, தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு, தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு, என் தாயின் கருவில் இருந்தே நீரே என் பாதுகாப்பு. தேவன் எனக்குள் இருந்து இந்த சத்தம் தொனித்தது. நான் கலங்கி நின்ற நேரத்தில் சோர்ந்து போன சில சூழ்நிலைகள் வந்தது. அப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த பழைய பாடல் மூலமாக கர்த்தர் என்னை தேற்றினார். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, எப்பா, நான் உன்னை தாயின் கருவில் இருக்கும்போதே உனக்கு நான் நிறைய செஞ்சிருக்கேன். தாயின் கருவில் இருக்கும்போது இத்தனை உனக்கு செய்வேனே, ஆனால் இப்பொழுது நான் செய்ய மாட்டேனா என்று சொல்லி தேவன் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். அப்பதான் இந்த தலைப்பு எனக்குள் வந்தது, தாயின் கருவில் இருந்து. இந்த தலைப்பின் அடிப்படையில் வேத வசனத்தின் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். நம்முடைய விசுவாசம் பலப்படும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சில நேரங்களில் திடன் அற்றவர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் குழம்பி போய் நீங்கள் நிற்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, ஒன்ன நான் நேற்று இன்னைக்கு தெரிந்து கொள்ளவில்லை. நீ ஏதோ இடையில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால இப்பதான் எனக்கு ஆண்டவரை தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாயின் கர்ப்பத்திலேயே நம்மை அவர் தெரிந்து கொண்டவர். சில வார்த்தைகளை இன்னைக்கு வாசிக்கிறேன், தொடர்ச்சியா நம்ம தியானிப்போம். தாயின் கர்ப்பத்திலேயே தேவன் நமக்கு என்னென்ன செஞ்சார். ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் நாம் அவரை அறியவில்லை, தாயின் கர்ப்பத்தில் நாம் அவரை ஆராதிக்கவில்லை, தாயின் கர்ப்பத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது, ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கும்போது, வேத வசனங்களை நாம் தியானிக்காமல் இருக்கும்போதே அந்த தாயின் கர்ப்பத்திலேயே நமக்கு இத்தனை அவர் செய்வார் என்று சொன்னால்
அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நிரப்பப்பட்டு அவரையே நம்பி அவரை தேடுகிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற உங்க வாழ்க்கையில இப்போ தேவன் சும்மா இருப்பாரா? உங்களை விடுவாரா? விடமாட்டார், நிச்சயமா செய்வார். வேத வசனத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறேன். அது உங்களுடைய என்னுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா 44வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் அவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் அப்படிங்கிறாரு. எங்க உருவாக்கினாரா? அப்போ உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனவர் யாருன்னா கர்த்தர். அப்போ தாயின் கர்ப்பத்தில் நம்மளை எப்படியெல்லாம் உருவாக்குனாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், சரியா? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னை தாயின் கர்ப்பத்திலேயே உருவாக்கி என்னை டிசைன் பண்ணி என்னை இப்படி தான் இருக்கணும், நான் என்னுடைய கண்ணு காது மூக்கு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி என்னை டிசைன் பண்ண கர்த்தர் அங்கேயே என்னை உருவாக்குனவர் இங்கே என்ன விட மாட்டார், சரியா? நான் அவரை அறியாதிருக்கும் போதே அவர் எனக்கு அவருடைய நாமத்தை தரித்து விட்டார், சரியா? இன்னொரு தேவ மனுஷனுக்கு சொன்ன வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 1வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். அதில் போட்டிருக்கு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாலேயே நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன். பாப்பா, என்ன அர்த்தம்? கருவில் இருக்கும்போதே எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் பரிசுத்தம் பண்ணிவிட்டார். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதுக்காக நான் இப்போ பாவம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. சில பேர் அதை அப்படியும் எடுத்துக்கிற ஆட்கள் இருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எதற்காக தேவன் உங்களோடு என்னோடு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, சில பேர் நினைக்கிறோம் நம்ம ஏதோ இப்போ தான் இயேசுவை கண்டுக்கிட்டோம். அதாவது எப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், இல்லை ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, அது வந்து ஒரு பகுதி. அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் தெரிந்து கொண்டார், சரியா? வசனம் அழகா சொல்லுது, தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் உங்களை உருவாக்குனாரு. இங்க எழுதப்பட்டிருக்கு, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாலே நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் இதெல்லாம் உனக்கு செஞ்சேனப்பா. அப்போ நீ என்னை அறியவும் இல்லை, நீ என்னை தேடவும் இல்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவும் இல்லை, நீ என்னை நம்பவும் இல்லை, என் ஆலயத்துக்கு வரவும் இல்லை, என் சத்தியத்தை நீ கேட்கவும் இல்லை, என் சத்தியத்தின்படி நீ வாழவும் இல்லை. அப்படி இருக்கும்போதே உன்னை உருவாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி தாயின் கர்ப்பத்தில் உனக்கு எவ்வளவோ காரியத்தை செஞ்சு இந்த பூமியில் உன்னை வெளிப்பட பண்ணி ஏற்ற சமயத்தில் உன்னை ரட்சித்து அபிஷேகித்து உன்னை அழைத்து வேறு பிரித்து வைத்திருக்கிறேன. இப்போ நான் உன்னை விட்டுருவேனா? இப்போ வருகிற சில பிரச்சனைகளில் நான் உன்னை விட்டுருவேனா? கர்த்தர் உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இப்பொழுது இருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்குவீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை இன்னைக்கு நேற்று தெரிந்துக்கிடலப்பா. தாயின் கர்ப்பத்தில் உன்னை டிசைன் பண்ணதே நான் தான், உன்னை உருவாக்குனதே நான் தான், உன்னை நான் அங்கேயே பரிசுத்தப்படுத்திட்டேன். தைரியமா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார். நாளைய தினத்திலிருந்து தாயின் கருவிலே தேவன் நமக்கு என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லி தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.